திருப்பி கேட்க தேவனாக இருக்கிறார். இவர் நம்முடைய ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஆடுடைய அந்த ஸ்மெல், வாசனையை நாம் வருகிற பொழுதே நாம் எப்படி வருகிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். இவர் தொட்டு ஆசிர்வதிக்கிற தேவனாக, தன்னுடைய வலக்கரத்தினாலே ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 3 ஆண்டுகள் ஓடோடி சென்று அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமாக நலமளித்தவர் இதோ இங்க இருக்கிறார். இதோ குரல் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இவருடைய குரல் மென்மையாக, மிக மிக சாதுவாக நம்முடைய காதுகளில் ஒலிக்கிறது. இஸ்ரவேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? கண்கள் உண்டு, உங்களை பார்க்கிற தேவன். கரங்கள் உண்டு, உங்களை ஆஸ்வதிக்க தேவன். கால்கள் உண்டு, உங்களோடு நடந்து வருகிற தேவன். நுகர்வு மூக்கு உண்டு, உங்களுடைய நறுமணத்தை நுகர்ந்து பார்க்கிற தேவன் இவர். உங்களோடு எல்லா சமயங்களிலும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவன் உண்மையிலுமேயே இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். நம்மேல் அவர் ஆட்சி செலுத்துகிறார். திருப்பாடல் 103:19. (136:6) கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி. ஏன்னா அவர்தான் அரசர். நீர் நின்று நீர் பிரிய கடவுது, உலர்ந்த தரை உண்டாக கடவுது என்றார். தரை உண்டானது. வானத்தில் இருக்கிற தண்ணீரை தனியாக பிரித்தார். மேகங்களாக, மேக கூட்டங்களுக்கு மேலும் நல்ல தண்ணீராக, உப்பு தண்ணீராக, கடல் நீராக அனைத்தையும் பிரித்து மழை பொழிய செய்தவர். ஏனென்று சொன்னால் இந்த கடல்கள் மீது மண்ணகத்தை விரித்தவர் அவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கடவுளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிரச்சனையில மாட்டியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கடவுளை எதிர்த்து பிரச்சனையில மாட்டியவர்கள். யூதாஸ் இஸ்காரியோத் கடவுளை எதிர்த்து பழைய ஏற்பாட்டில் கடவுளை எதிர்த்து பிரச்சனையில் மாட்டிட்டவங்க. பிரச்சனையில் மாட்டிட்டவங்க. அவர் கிறிஸ்தவராகவே ஆயிட்டார். சவுல் வந்துட்டு உண்மையிலே முழு யூதன், அதிலும் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அதையும் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக கடிதம் வாங்கிட்டு போனவர் முழுசா கிறிஸ்துவாக மாறினார். கிறிஸ்தவனாக அல்லது கிறிஸ்து என்கிற அடையாளத்தை அணிந்து கொண்டார். அவர் எந்த பிரச்சனையிலையும் மாட்டலே. கடவுளை எதிர்த்து பிரச்சனையில மாட்டியவர்கள். கடவுளை எதிர்த்து ஆதாம் ஏவாள் கடவுளை எதிர்த்தார்களா? இல்லை. அவருக்கு கீழ்ப்படியல. ஆனால் கடவுளை அவர்கள் எதிர்க்கல. கடவுளுக்கு கீழ்ப்படியல. நீ வேண்டாம், நீ கடவுள் இல்லை, அவர் கடவுள் தான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி
பிரச்சனையில் மாட்டினவங்க, முக்கியமான ஒரு ஆள். விடுதலை பயண நூல்ல மோசே யார்கிட்ட சண்டை போட்டாரு? மோசே யார் கூட எதிர்த்து சண்டை போட்டாரு? இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போறதுக்காக யார்கிட்ட சண்டை போட்டாரு? பார்வோன் அரசனிடம் அவர் கடவுளா? எனக்கு தெரியாது. பார்வோன் சொல்லுவார், கடவுளா? உங்கள் கடவுளா? எதுக்கு பள்ளி செலுத்த போகணும்? வேண்டாம், போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. 10 பிரச்சனைகளை மாட்டினாரா? 10 பிரச்சனை, மொத்த பிரச்சனை கிடையாது, 10 பிரச்சனை. 10 பெரு தொற்றுகள் அல்லது 10 பேரு எல்லாம் சேர்த்து 10 கொடிய ஒரு பிரச்சனையில மாட்டல, 10 பிரச்சனையில பார்வோனும் அரசனோடு இருந்தவர்களும் மாட்டினார்கள். எல்லாத்துலேயும் மாட்டினாங்க, ஒத்த பிரச்சனை கிடையாது. 10 பிரச்சனையில மாட்டினாங்க. கடைசியாக துரத்திட்டு வந்தாங்க. தண்ணியோடு தண்ணியா எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கடலுக்கடியில் அந்த தேர்கள் கிடக்கிறது, அதை எடுக்கக்கூட முடியலை. எத்தனை ஆயிரம் வருஷமாச்சு தெரியவில்லை. கணக்கு போட முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். கணக்கு போட்டு சொல்றதுங்கிறது கஷ்டம். ஆனால் இன்று வரைக்கும் எடுக்க முடியவில்லை. ஒரு பிரச்சனையில் 10 பிரச்சனையில் அங்கே மாட்டினாங்க. எல்லாத்துலேயும் ஆண்டவர் கடினப்படுத்தினார், அவரை கடினமாக்கி கொண்டார். விட மாட்டேன், நீ செய்கிறத விட எங்கள் ஆட்கள் செய்கிறாங்க, நீ செய்கிறத எங்கள் ஆட்கள் செய்கிறாங்க. ஆண் தலைப்பேர்கள் இருந்தன. போ, எல்லாத்தையும் போ சொல்லிட்டோமே, மடி துரத்து, தண்ணிக்குள்ளேயும் துரத்திட்டு போ, விடாத. அதுதான். அப்போ நம்ம கடவுளை எதிர்த்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுவோம், அழிந்து போவோம். எந்த அளவுக்கு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு மாட்டிக்குவோம். எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்படுவோம், மேலே வருவோம், தப்பித்து கொள்வோம். தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. செய்ய நினைத்தீர்கள், ஆனால் உயிரோடு பாதுகாக்க அதை அனைத்தையும் மாற்றினார். அப்போ அவங்க கடவுளை எதிர்க்கல, ஆனால் கடவுள் திட்டத்தில் ஒருத்தரை எதிர்த்தாங்க, ஆனால் எல்லாருமே காப்பாற்றப்படும். அப்போ அது கடவுளுடைய திட்டம். நம்ம யாரை எதிர்க்கிறோம், யாரை வேண்டாம்னு சொல்றோம் அப்படிங்கிறது கடவுளுடைய திட்டமாக இருக்க வேண்டும். அங்கே போகணும், அங்கே போய் இப்படியெல்லாம் இருக்கணும், இவன் கனவு வரும், கனவுக்கு பதில் சொல்லணும், நீயே எனக்கு பதிலாளியாக இருந்து அனைத்தின் மீதும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எங்கேயோ இருந்து வந்தவன், சாக வேண்டும் என்று நினைக்கப்பட்டவன் ஆண்டவர் எப்படி? அப்போ ஆண்டவர் எதிர்க்க ஒன்று நடக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யார் எதிர்த்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், எந்த வந்தாலும் அதை நடத்திடுவார் இல்லையா? அது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக அத்தனை சகோதரர்கள் ஒருத்தனை எதிர்த்தாங்க. கடைசியில் எல்லாருமே அவன் முன் முழங்கால் படியிட்டார்கள், வணங்கினார்கள், அவன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் எல்லாரும் காப்பாற்ற. அப்போ ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ அப்படி நாம் இருக்க வேண்டும். பாசிட்டிவாக எதிர்க்கணும், நேர்மறையாக. எதிர்மறையாக எதிர்க்கக்கூடாது. அரசுகள் அப்படி இருக்கும். எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரம் 5 முதலில் அந்த ஹெட்டிங் மட்டும் படிக்கலாம், அந்த தலைப்பு மட்டும். எஸ்தர் 3:5 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். மொர்தெகாய் தன் முன் மண்டியிட்டு
வணங்குவதில்லை என்பதை ஆமான். அப்போ மொர்தெகாய் ஆமான் இந்த 2 பேர். மொர்தெகாய் கடவுளை மட்டும் வணங்குகிறார், அரசனையோ அல்லது வேறு அரச நிறுவிய சிலைகளையோ தெய்வங்களையோ அவர் வழங்கவில்லை. உண்மை வழங்கவில்லை என்று சொல்லி அவருக்காக கொலை செய்வதற்காக ஒரு கருவி அமைக்கிறான். ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். யார் ஆமானே அதில் கொல்லப்படுகிறார். யார் செய்தார்களோ அவரையே. அப்போ யார் எதிர்க்கணுங்கிறது இல்லை, அதில் ஆண்டவர் நினைத்தால் அதை மாற்றுவார். அப்போது அந்த எதிர்க்கிறதுங்கிறது அரசனை எதிர்க்கிறோமா? இல்லை. ஆனால் அவர் சாதாரண அரசன் அல்ல. ஆமான் சொல்லுகிறார், உம்மை விட மேலான அரசரை நான் அவர் வணங்குகிறார், ஆனால் உன்னை வணங்க மாட்டேங்கிறான். மொர்தெகாய் சொல்கிறார், அவரை மட்டும்தான், ஏன்னா அவர் எனக்கு அரசர். அப்போ அதுதான் கடவுள் காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவார். அவருக்கு உண்மையாக இருந்தா. அவருக்கு உண்மையா இல்லைன்னா கைவிட மாட்டார். நம்மளா தேடிக்கிறதா. ஆண்டவர் கைவிட மாட்டார். இப்படியாவது காப்பாற்றணும்னு நினைப்பார். கடைசி நேரத்துலையாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா அப்படின்னு எதிர்பார்ப்பார். கடைசி நேரத்துலையும் சொல்ல மாட்டோம் நம்ம. அதுதான் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது யார் எதிர்க்கிறாங்க எதிர்க்கலை என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் நம்ம எதை செய்ய வேண்டும்